காட்டுல ஒரு பாம்பு அழுதுட்டு இருக்கும் பொழுது அப்ப இன்னொரு பாம்பு வந்து ஏன் அழுதுட்டு இருக்கிறன்னு கேக்குது. அப்ப அழுதுகிட்டு இருந்த அந்த பாம்பு சொல்லுது, என்னன்னே தெரியல, என் பையன் அந்த புத்தை விட்டு வெளியவே வரமாட்டான். அவன் வளர்ற வரைக்கும் அந்த புத்துக்குள்ள இருந்தா சரி, ஆனா இப்ப அவன் வளர்ந்ததுக்கு அப்புறமும் அவன் அந்த புத்துக்குள்ளே தான் இருக்கிறான். ஏன் அவன் அந்த புத்தை விட்டு வெளியே வரமாட்டானே தெரியல அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு அழுதுட்டு சொல்லுது. இத கேட்ட அந்த பாம்பும் சரி தோறு, நான் போய் அவன் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பாம்பு கிட்ட போய் பேசுது. டேய், எதுக்காகடா இந்த புத்தை விட்டு நீ வெளியவே வரமாட்டற? எங்களை மாதிரி வெளியே வந்து கொஞ்சம் சந்தோஷமா சுத்தி பார்க்கலாம்ல அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த சின்ன பாம்பு சொல்லுது, எங்க அம்மா நிறைய தடவை என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நம்மள மாதிரி பாம்புலாம் வெளியே போனா கழுகு நம்மள தூக்கிக்கிட்டு போயிட்டு சாட்டுறோம்னு. எங்க அப்பாவையும் அந்த கழுகு தான் தூக்கிக்கிட்டு போயிட்டு கொன்னிடுச்சுன்னு எங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அப்படி இருக்கும்பொழுது நான் எப்படி இந்த புத்தை விட்டு வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லுது. இத கேட்ட அந்த பாம்பும் சரி, உங்க அம்மா உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் நீ புத்துக்குள்ள இருக்கிறப்ப உனக்கு சாப்பாடு கிடைக்கும். உங்க அம்மா இறந்துட்டாங்கன்னா நீ சாப்பாட்டுக்காக எப்படி இருந்தாலும் இந்த புத்தை விட்டு வெளியே வந்துதானே ஆகணும். அப்ப என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குது. நீ புத்துக்குள்ள இருக்கிறதுக்கு பேர் நீ உன்னை பாதுகாப்பா வச்சுக்கிறேன்னு அர்த்தம் இல்ல. வெளியே வந்து சந்தோஷமா வாழும்போது நம்மள நோக்கி வர ஆபத்துல இருந்து நம்ம எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறோன்றத பொறுத்துதான் நம்மளோட உண்மையான பாதுகாப்பே அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பாம்பை வெளியே கூட்டிக்கிட்டு வருது. இத பார்த்த அந்த தாய் பாம்பும் நீ எப்படி இவனை வெளியே கூட்டிட்டு வந்த அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த பாம்பும் எல்லா அம்மா மாதிரி தான் இப்ப நீயும் பண்ணிருக்க. பிள்ளைங்க எல்லாரும் அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்டத்தெல்லாம் சொல்லி அவங்கள பயமுறுத்தி வச்சிடறோம். அப்புறம் எப்படி அவங்க வாழ்க்கையை சந்தோஷமா பாப்பாங்க? பயத்தோட தான் பாப்பாங்க. பெத்தவங்க நம்ம எல்லாரும் பிள்ளைங்களுக்கு கஷ்டத்தை சொல்லி அவங்கள பயமுறுத்தாம அந்த கஷ்டத்தை அவங்க தாங்கி நின்னு எப்படி போராடணும்ன்றத அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கான நம்பிக்கையை கொடுங்க அப்படின்னு அந்த பாம்பு சொல்லுது. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.